It's a little strong, Yeah. but I like it. Compared to by alcohol, how is which one is a good one? Alcohol. அங்கு வாழ்ந்த மனிதர்களின் ஆசைகளுக்காகவும் நாகரிக மோகத்தாலும் கூடம் இதுலேருந்து படித்து நொங்கு ஒடிச்சிட்டு தான் இங்கிலீஷ் பாட்டு பாடி படிக்கிறாங்க. வீட்டுக்கு ஒரு பனை மரம். நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன். நான் இந்த பனையை நேசிக்கிறேன். நான் மரங்களை நேசிக்கிறேன். எல்லா மரங்களையும் நாங்கள் வைக்கிறோம். அதே மாதிரி கற்பகதருவை பாதுகாப்போம். சத்தான உணவுகள் தந்து சத்தான உணவு போட்டு வைக்கலாம். பழுதாது சாமான பழுதாது. இந்த பனை மரத்தை இது வந்து சாக்கு கட்டிலன்னு சொல்லுவீங்களா? ஈச்சம்பழம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் நம்மை ஆதரிக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். நான் சக்தி, இது எஸ்கே தமிழ் வேர்ல்ட். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் என்னால் பார்த்தாலே தெரியும், பனை திருவிழா. எங்களோட தமிழர்களின் பாரம்பரிய ஒரு திருவிழா. ஆனால் இதுவரைக்கும் நான் இப்படி ஒரு திருவிழாவை எங்கள் இடத்த கண்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. புதுசாக இருக்குது பனை திருவிழான்னு சொல்லி. உள்ளுக்க என்னென்ன எப்படி நடக்குதுன்றதை நாங்கள் போய் பார்ப்போம். உண்மையாகவே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். கற்பகதருன்னு சொல்லி நான் பனையை அதுக்கு ஒரு திருவிழா நாங்கள் பலமையாக கொண்டாடுறோம். இந்தியாவிலாம் கொண்டாடுறதை நான் பார்த்துருக்கேன். இலங்கையில் நான் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறேன். வாங்க உள்ள போய் பார்ப்போம். வளர்த்துருக்கு ஈச்சம்பழம். ஆனா நான் இன்றைக்கு தான் சக்தி மரத்தில் ஈச்சம்பழம் காண்றேன். ஈச்சை ஒரு பனை வகையை சார்ந்ததுதான். சரியான எறும்பு இனிப்பு, ஏன்னா இனிப்பு கூட போல இருக்கு. ஏன்னா எறும்பு வைக்குது ஈச்சம்பழத்துக்கு. அந்த எறும்பு குடுங்க போனா இது என்ன எறும்பு கடிக்கும். கடி எறும்போ? இல்லை இல்லை, சின்ன எறும்பு தான். இந்த பொருள் நான் தட்டிட்டு தான் சும்மா இப்படி இப்படி தட்டிட்டு. இந்த இது செம்பழம்னு சொல்லிடலாம். இடைத்தட்டப்பழம் செம்பழம். சாப்பிடு பாப்பா. நான் ஒன்று பழம் பிடிங்கி தாங்க சாப்பிட்டு பாப்பா. இதுதான் பழம். பார்த்தீங்கன்னா ஒரு முள்ளு பத்தை அதுக்கு குடஞ்சு ஒரு உள்ளுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு அறை மாதிரி செட் பண்ணிருக்கீங்கன்னா உள்ளுக்கு என்ன இருக்குதான்னு பாப்பா. ஆமா நித்திர கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு செட்டம். இது வந்து சாக்கு கட்டில்னு சொல்லுவீங்களா? படுத்து காட்டுங்க. இப்படி நிமித்தலாம், இப்படி தான். இது சாக்கு கட்டில். நல்ல உண்மையாவே நல்ல கஞ்சல்லாம் மேல கஞ்சல் எல்லாம் இங்க பூர லெவல் இருக்கு. சட்டப்படி இருக்கு. பார்க்கவே ஆசையா படுங்க பாப்பா. இருக்கு. நான் நாளைக்கு இதே படுறேன். சரி, நாங்க அடுத்த வேன் இருக்கிறோம். இங்க பாருங்க, அப்படியே வெளியில வந்தா பறந்து நிக்கிற. பறந்தும் வளர்க்கிறோம். வேற லெவல். பக்கத்துல எவ்வளவு ஆளுங்க இருந்து எங்களுக்கு தெரியும் போறாங்க. நான் இப்படி செட்டப்ல இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். பணத்திருவிழா எனக்கு யூடியூபர்ஸ் தான் வந்து நிக்கிறேன். ஃபுல்லாவே யூடியூபர்ஸ் தான். பனையில பனை ஏறுற மெஷின் உண்டு. நான் தெரியும் இந்த வீடியோ சொல்றதுக்காக. நீங்க நொங்கு பனையில இருக்கலாம். ஆனால் இப்போ எங்களுக்கு அங்கே கிளிநொச்சியில் நாங்கள் இப்போ இந்த மிஷின் எடுத்து ஒரு 2 மாதம் தான் தொழில்காரர் கொடுத்து அன்பளிப்பாக கொடுக்கக்கூடிய மாதிரி தான் நாங்கள் ஒருத்தர் விரும்பல. இந்த அவையோட தொழிலுக்கு ஏற்ற மாதிரி அவையல் கடகரண்டு பழக்கம் தானே. நாங்கள் நொங்கு வட்டி குடிக்க தாக்குனாங்க. எங்களுக்கு சுகமாக இருக்குது. புது பழக்கம், அதாவது பனையில் ஏறாத ஆட்கள் புது பழக்கம் ஓகேயா இருக்கும். இது தொழிலா செய்யறோம், தூக்கி எறிஞ்சிட்டு இது கஷ்டம் தெரியாது. ஈஸியா முத பழையக்கு எங்களுக்கு கொஞ்சம் பயம். அந்த பேருக்கு அந்த இது இருக்கும். ஸ்டார்ட் பண்ணினோம். இப்பதான் ஸ்கூல் பிள்ளைகளும் கொஞ்சம் பேர் வந்திருக்கு. தெரியல.
பனை மரத்துக்கு படைச்சி வச்சிருக்கணும். படையல் என்னன்னு தெரியல எனக்கு, இதில் பற்றி விளக்கம் தெரியல. பார்ப்போம், நீ சொல்லுவினம் நானே. பனை ஏறுறதுக்கான உபகரணங்கள் எல்லாம் வச்சு கல்லன்னு நினைக்கிறேன் வச்சு எல்லாம் இதெல்லாம் பனையில செய்யறது. பனை வர நொங்கு, புழுக்கோடிகள், பனாட்டு எல்லாமே வச்சிருக்கு. லட்டும் பனையில செய்யறதானோ? பனையில வச்சிருக்கு. பாப்போம் என்ன இதுக்கான விளக்கங்கள் சொல்லுவீங்களா? இதுக்கு என்னன்னு எனக்கு பனை திருவிழா நிகழ்வுக்கான தங்கள் காணிக்கைகளை இங்கே எடுங்க, கட்டாயம் இட வேணும். ஓகே, நான் பார்ப்போம். பனையால் செய்யப்பட்ட பனை உபகரணங்களால் செய்யப்பட்ட அந்த அவார்டு பனை திருவிழா இருப்பதற்கின் காவலர்கள் சொல்லி செய்து வச்சிருக்கிறோம். கரண்ட் இல்லைன்றதால கொஞ்சம் எல்லாரும் கிட்ட வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். எங்கள் வாழ்வியலோடு பின்னி பிணைந்து பனைகளுக்கும் உமக்குமான இடைவெளி அதிகரித்து வரும் இக்காலகட்டத்தில் அதனை தடுத்து நிறுத்திக் கொடுப்பதற்கு இவ்வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பனை சார்ந்து வாழும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வாய்ப்பும் நல்ல வழியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இனி வரும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு இடங்களில் பனை திருவிழாவை நடத்தி அனைவரிடமும் விழிப்புணர்வு. எல்லோருக்கும் தெரியும் 11 மில்லியன் பனை மரங்கள் இந்தியாவில் 50.2 மில்லியன் பனை மரங்கள் அளிக்கப்பட்டாலும் அந்த சமநிலை பேணப்படுகின்றது. அந்த காலத்தில் எல்லோருமே பனை உணவுகள் மாத்திரம் உண்டார்கள். அந்த காலத்தில் நான் நினைக்கிறேன் ஒரு 60ஆம் ஆண்டு 61ஆம் ஆண்டு அளவில் 5 கிழங்கு இப்படி கட்டி போட்டு ஒரு கிழங்கு 2 சதம் 10 சேதுக்கு அந்த கிழங்கை போட்டுலாம். அதே அப்பு அல்லது ஆக்கி சந்தையால் கொண்டு வரையில நாங்கள் எல்லோரும் மாவலாக அதை பறித்து தின்னுவோம். ஆளுக்கு ஒரு கிழங்கு தான் கிடைக்கும். அது பதநீர் குடிப்பினோம். 11:30க்கு பிறகு தான் பதநீர் குடிப்பினோம். பதநீர் குடிச்சிருக்கிறீங்களா? கல்லு தான் இல்லை, கல்லில் அந்த சொன்னார் அவர், சுண்ணாம்பு முட்டியில் சுண்ணாம்பு தடவி போட்டு இறக்கி வினோம். இறக்கினா அது ஒரு வித்தியாசம் வேறு. நான் குடிச்சு பார்த்தேன்னா இந்த மனம் சுண்ணாம்பு மனம் நல்லா இருக்கும். உடம்புக்கெல்லாம் சரியான நல்ல விஷயம். சுண்ணாம்பு தடவி இருக்கும். அது அந்த மனம் எனக்கு பிடிக்கல. ஆனால் நல்ல நல்ல அது குடத்துக்கு பதநீர் இருக்கு. நான் இதில் வச்சு கொடுப்பினோம். அது சோடா மாதிரி பணம் தொழிற்சாலை அங்கே பண்டத்திற்கு அப்போ நான் பதநீர்ண்டா கல்லுண்டு தான் நினைச்சு. அது வேறு கல்லில் கல் முட்டியில் சுண்ணாம்பு தடவி புழுக்கொடியல் மாவோ புழுக்கொடியோ தரம் பார்த்து தான் நாங்கள் செய்ய வேண்டியிருக்கு. அவையிட்ட வேண்டிய நாங்கள் தரம் பார்க்கல, அதை தர்றதை வேண்டியா வேண்டியிருக்கு. அப்போ நாங்கள் எங்களுக்கு தரம் பார்க்கறதுக்கான முயற்சி எல்லாமே ஒரு ஒரு கமிட்டிக்குள்ள வந்து தரமான உற்பத்திகள் வந்து வெளியில நாங்கள் இது கரங்கட்டி எல்லாம் எங்களோட கொம்பனிக்குள்ள தான் படித்தது. படித்து அவாவே முதல் ஒரு வெளிநாட்டு ஒரு நிறுவனம் கொடுத்து அவாவே செய்கிறான். இது என்னக்கா இது? இது பனன் ஜூஸ், பதநீரில் செய்யப்பட்ட ஒரு ஜூஸ். பதநீரில் செய்ததா? இதுக்கு டேட்டுகள் இருக்கா? காலாவதி தேதிகள் இருக்கா? 2 வருஷத்துக்கு இருக்கு. 2 வருஷம். சரி சரி. இது எல்லாம் ஒன்று தான். பானியா? அந்த பானி இது என்னத்துக்காக யூஸ் பண்ணுறது? பனங்காய் செய்யறதுக்கான வச்சிருக்கேன். இந்த சீசன் இல்லாத காலம் நீங்கள் சாப்பிடணும் மட்டும் சொன்னால் அந்த டேட் இதுக்கும் டேட் எவ்வளோ காலம் பாருங்க. இல்லை இது பனாட்டுன்னு பனாட்டு பாருங்க. இது ஒரு பர்ஸ், காசு வைக்கலாம் எல்லாம் வைக்கலாம். இதான் வந்து பணப்பட்டின்னு சொல்லுவீங்க. இதில் அதை கயிறு போட்டு கேன் பேக் மாதிரியும் செய்து வச்சுருக்கேன். நானும் ஒருக்கா போனேன் தானே சக்தி பனை உற்பத்தி இருக்கிற இடம். அங்கே நீங்கள் இந்தியாவில் கேட்க அங்கே நானும் எடுத்தேன் அப்படி பேக். இன்னொரு மதிவாக இருக்குன்னு எல்லாம் போட்டு வைக்கலாம். பழுதாது சாமான்கள் பழுதாகாது. நல்ல வடிவாகவும் இருக்குது. சாப்பாடு எல்லாம் போடணும். எவ்வளோ ஆண்டு சும்மா கேளுங்க. இது எவ்வளோ? என்ன விலையாக்கா? 650. மினக்கிறதுக்கு வராது அந்த காசு. கையாலான செய்வாங்க. அதுதான் சாயம் அடிச்சு இங்கே பாருங்க ஹேண்ட் பேக் எப்படி இருக்கு. நல்ல அழகா இருக்கா. ஒவ்வொரு சைஸ்ல இருக்கு. அர்ச்சனை தட்டு நல்லா இருக்கு. இதெல்லாம் என்ன விலையாக்கா? சின்னனா? பெருசா 500 ரூபா.
ஆனா மினக்கிறதுக்கு ஆன காசு இல்லை இது. சரி வாங்க நான் வேற அங்க அதுல போய் ஊஞ்சல் இருக்குது. ஒரு அழகான கடற்கரையோட இந்த 2 பனைமரங்களை வச்சு பெரிய ஒரு ஊஞ்சல் செய்திருக்கணும் பாருங்க. அதுல ஒரு பெரிய ஒரு ஆள் இருந்தா ஆடிக்கொண்டிருக்கு. ஊர்ற லெவல் என்ன நல்லா இருக்கு. அவர் எவ்வளோ ஹாயா இருந்து பூங்காச்சு ஒன்று இங்க வேறுங்க. மேல இருந்த ஒரு பால்கனி மாதிரி கடற்கரையை பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி ஒன்று செய்திருக்கு. நானும் வரட்டா? இது எங்க இருக்குதுன்னு சொன்னீங்களே? திருவடி நிலைக்கு போற பாதையில இருக்குது. அது ஒரு ஓட மாதிரி உள்ளுக்குள்ள போகணும், உள்ளுக்குள்ளையா வரணும். என்ன தருவை காத்திட உறுதிபூர்வம். இன்று முதல் நாங்கள் எல்லோரும் எங்கள் நாகரிகத்தோடும் எங்கள் வாழ்வியலோடும் கலந்த கற்பதருவை பாதுகாப்போம். சத்தான உணவுகள் தந்து வறுமை நோய்களை தீர்க்கும் கற்பக தருவை பாதுகாப்போம். சிறிய ஒரு நினைவு சின்னத்தை உங்களை தெர்றக்கு வலிக்கிறோம். மூணார் ராசா அரசியல்வாதிகள் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. சுமத்திரன் ஐயா வந்து நிற்கிறார். எல்லாருமே வந்து நிற்கிறவங்க, நிறைய பேர் வந்து நிற்கிறோம். பெரிய பெரிய ஆட்கள். இது எங்களுடைய பனம் சோலை. எங்களுடைய மூதாதையரின் மூச்சு காத்தால் உருவான உயிர்கள். இங்கே பறந்திருக்கிற அனைத்தும் எங்கள் மூதாதையரின் சொத்து. இந்த மூச்சு காத்து எங்களுடைய மூதாதையர் மூச்செடுத்து விட்ட காற்று. இந்த மண் எங்கள் மூதாதையர் நடந்து திரிந்து பாடி ஆடிய திடல். எங்கள் பனந்தீவு. ஓ, இது பசுந்தீவு. இந்த பனைகளுக்கு தெரியும் எங்கண்ட சந்ததியை பற்றி. இந்த பனைகளுக்கு தெரியும் எங்கண்ட மூதாதையர் பற்றி. இந்த மண்ணில இருக்கிற பூச்சி புழுவில இருந்து இங்க பறந்து திரிகிற இந்த பறவைகள் வரைக்கும் எங்களுக்காக மூதாதையரை விட்டு சென்ற சொத்து. இதை பாதுகாக்கிறது தான் எங்களுடைய கடமை. இதை பாதுகாக்கிறது தான் எங்களுடைய கடமை. எங்களுடைய தீவை சுற்றி பனை தீவுகள் மாறிவிட்டது. பனைகளே இல்லை, பனைகளே இல்லை, பனம் பழங்களே இல்லை. வேறு வேறு பழங்கள், வேறு வேறு உற்பத்திகள், வேறு வேறு மோகம். அங்கு வாழ்ந்த மனிதர்களின் ஆசைகளுக்காகவும் நாகரிக மோகத்தாலும் தீவுகள் எல்லாம் சின்ன பின்னமாகி போட்டு. அண்ணா, எங்கட தீவும் அப்படி போயிடுமா? எங்கட தீவுகளை அப்படி போக நாங்க விடக்கூடாது.
இதுதான் உண்மையான சொத்து, இதுதான் உண்மையான செல்வம் என்று எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேணும். எங்கட மூதாதையர்களுக்கு சொல்லித் தந்தது போல சொல்லிக் கொடுக்க வேணும். பனையே எங்கள் வாழ்வு, பனையே எங்கள் வளம். நீ யாரு? நீ எங்க இங்க வர? இங்க வந்த நீ அதுகளை பார்க்க வந்தேன். என்ன செய்றீங்கன்னு பார்க்க வந்தேன். வா, எறும்பு மேய்க்கிற சாமான்களை தான் நீங்க எறும்பு எங்களுடைய எல்லாத்தையும் இப்ப பார்த்தா இதுகளை கொண்டு எதாச்சும் செய்யறாரு உங்களோட வேலை. நீங்க என்ன சொல்லுங்க? என்ன செய்றீங்க இதுல? இது எங்களுடைய படைப்பு. இப்ப எல்லாம் பனையுடைய உற்பத்திகள் அவளையும் இப்ப இந்த காலத்துல இதை வச்சு செஞ்சு கொண்டு இருக்கீங்க. இந்த காலத்துல இல்ல, எந்த காலத்திலையும் இதை செய்யலாம். எங்கள் முன்னோர் கண்டது எங்களுக்கு இங்க வந்து கடலுக்கு குளிக்க வந்த இடத்துல இந்த பிரச்சனை. தேவையில்லா வேலையா? இது தேவையில்லா வேலையா? என்னத்துக்கு இந்த தேவையில்லா வேலையா? என்ன செய்ய போறீங்க? சொல்லுங்க, இது தேவையில்லா வேலையா? இது என்ன தேவையில்லாத வேலையா சொல்லுங்க. யாராவது தேவையில்லாதானே சும்மா என்னத்துக்கு இந்த வேலை? இதுல எவ்வளவு சத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அண்ணன்? என்ன சத்து இருக்கு சொல்லுங்களேன். ஒரு சத்து சொல்லுங்களேன். பனையை பற்றி யாரா சொல்லுங்க. இங்க தம்பி பாதுகாக்கப்பட யாருக்கும் தெரியாத வேலையே செய்யாதீங்க. நீங்க தெரியாத புதுசா ஒண்ணும் கொண்டு வராதீங்க தம்பி. இதுல எத்தனை பேருக்கு இது முக்கியம் தெரியும்? நீங்க கொண்டு வரதான் புதுசு. இது பாரம்பரியம். என்னடா பாரம்பரியம்? ஒன்றுமே இல்லாத நாங்க அப்பிள் வச்சிருக்கோம். நாங்க வெளிநாட்டுல இருந்து அப்பிள் இறக்குறோம், கோடம்பழத்தை இறக்குறோம். நீங்க இந்த பனம்பழத்தை காட்டி கொண்டு இருக்கிறீங்க, வேற வேலை இல்லையா உங்களுக்கு? நம்மளங்க நாங்க காட்ட இல்ல. அப்பிள் உங்களோட இதை பூச்சிட்டில வைக்கலுமா? வைக்கலாம். பூச்சிட்டில வைக்கலுமா? எந்த பூச்சிட்டில எந்த பூச்சிட்டில வச்சிருக்கேன் நான். பாருங்க நம்ம வச்சிருக்காங்களா அவங்க? அப்பிள வச்சிருக்கிறோம், கோடம்பழம் இருக்கு. அதை விட நாங்க கொக்கோ கோலா நாங்க வைக்க என்னென்ன போலாம் கொண்டு வந்து பாருங்க. இந்த எண்ணெய் அண்ணா சொல்லுங்க. நீங்க இந்த சொன்ன நாங்க வைக்க விட இல்லையா? நாங்களா வைக்கலாம், பழுதா போயிருடா. பழுதா போயிருமா? என்ன மெழுகுன்றீங்க நீங்க? அழகா பல பலன் இருக்கு அப்படி சொல்லுங்க. விலங்குல மருந்துகள் எல்லாம் மடிக்க வேண்டி வரும்ல. ஆனா பனையில வந்து நிறைய ஃபைபர் இருக்குது. இந்த பனைமரம் வந்து வெளிநாடுகள்ல விளைஞ்சிருந்தா இந்த பனைமரத்தை வந்து இன்றைக்கு நீங்க ஆப்பிள் ஓரஞ்சு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட இதுக்கு கூட முக்கியத்துவம் கிடைச்சிருக்கு. சரி, அப்ப நீங்க சொல்றதெல்லாம் சரி. இதுல எத்தனை பேர் பனம்பழம் கடைசியா சாப்பிட்டான்னு கேட்டு பாருங்க. எங்களுக்கான கௌரவ குறைச்சே போட்டோ போடல அவரோட கதை சொல்றார். கௌரவ குறைச்சலாம். அதனாலதான் எங்களை காட்டுவாசிகள் ஒன்று மாடா பனை டிக்டாக்ல பனம்பழத்தை வச்சு டிக்டாக் போடல மாட்டாங்களா? எங்கடா அந்த என்ன சொல்றார்? என்னது அந்த என்ன சொன்ன பணங்க பழம் அண்ணா நான் கண்ணாடி சோக்கத்துல வருஷ கணக்கா வைப்போம் நம்ம அப்பிள் எல்லாம். அப்பிள் வேண்டதுக்கு லைனா வருவாங்க. நீங்க உங்களோட பிள்ளைகளுக்காக பணம் கொடுத்துருக்கீங்களாப்பா? இல்லையே. நோம்பு சாப்பிட தெரியுமாடாப்பா இங்க உள்ளவங்க? ஆப்பிள் ஜூஸ் யாருக்கு வேணும்? எங்களை விடுங்க. ஆப்பிள் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ் யாருக்கு? ஜூஸ் குடிப்பாங்க, எல்லாம் குடிப்பாங்க. எல்லாம் குடிப்பாங்களான்னு கேக்குறாங்க. போங்க நீங்க இடத்த விரும்பி குடிக்கிறாங்களா சொல்லுங்க. இவையில எல்லாம் கதைக்கணும். ஆனா நாங்கள் இப்படியே இருக்க வேண்டியதான். எங்களை மதிக்கவும் மாட்டினோம். அதை சொல்றதுதான் சரி. நாங்கள் அவன் பக்கம் தான் போவோம். இன்னைக்கு ஆப்பிள் ஜூஸ் தான் பண்ணி குடிப்பினா. ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறத பத்தி பிரச்சனை இல்ல. ஆனா பழம் ஜூஸ் மகிமையை பற்றி தெரிஞ்சிருக்க வேணும். எல்லாம் கிடக்கு தம்பி அங்கா போ. நீ வா. இப்ப எங்கற பக்கம் அவட பேச்ச கேட்காதீங்க சரியா? நீங்கள் எவ்வளவு தான் அப்படியே இருக்க போறீங்க? இல்ல நான் எவ்வளவு காலம் நல்ல சத்தோட இருக்கிறோம். அந்த ஆப்பிள் சாப்பிட்டாங்களுக்கு எவ்வளவு வருத்தம் வந்து தெரியுமா? முதல்ல நீங்க 3 பேர் சேட்டை போட்டு வாங்கலாப்பா. சேட்டை அண்ணா அவன் கேமிக்க கூட ஆரோக்கியமா இருக்கிறமா தெரியுமா? நீங்க இப்பவே கண்ணாடி போட்டுட்டீங்க அண்ணா. அண்ணா அண்ணா இந்த பாஸ் போஸ்டப்பா அண்ணா ஆரோக்கியம் கண்ணாடி வாங்க கண்ணு தெரியும். இங்க போடுங்க போடுங்க நீங்க எங்க வெயில் அடிக்குது. இத பூட்டி நிக்கிறதே உங்களுக்கு பெரிய விஷயம் மட்டும் சொல்றீங்களே.
இந்த காத்து எங்க உடம்புல போடணும்டா ஏசி போடுவோம்டா நாங்க ரோட்டு எங்களுக்கு காத்து ஏசி என்ன இந்த வாங்க நாங்க ரோட்டோட அந்த ஏசி எங்க இருக்குது நீங்க என்னடா எவ்வளவு பெரிய ஃபேன் போட்டுருக்கீங்க தெரியுமா கூட பாத்தியாரு காத்து கரண்ட் பாருங்கடா என்ன ஏசியா ஃபேனா இருக்குது எல்லாம் இயற்கை காத்து நல்ல சுவாசம் இல்ல இங்க பாருங்க அண்ணா பாருங்க வேற போட்டு விக்கிறீங்களா அண்ணா பாருங்க இல்ல எங்கற கட்டி எங்கடா செய்ய போறீங்க பாருங்க ஆப்பிள் ஜூஸ் கொடுத்தா இப்ப கம்பி உனக்கு வண்டிய சப்போர்ட் நான் ஒரு கேள்வி இதுல இருக்குறாங்கல்ல சரி எல்லாம் தண்ணி இருக்குறாங்க சோப்பா கல்லு குடிச்சனுங்க ஆறனா பையத்துங்க கல்லு குடிச்சனுங்க கல்லு குடிக்க மாட்டான் நீங்க அதுல வச்சுக்கிற அந்த போத்தல் இருக்குதாங்க என்ன போத்தல் பனங்களி பானம் பனங்களி பானம் வாசிக்கிறீங்க நீங்க வாசிக்கவே விரும்புறேன் சரி பனங்களி பானம் கைதடியில அந்த அம்மாச்சிக்கு முன்னால அந்த வட்டம் அந்த ஜாலிந்த அதுக்கு மட்டும் தான் இருந்தது அதுவும் இப்ப இல்ல சரியா அப்ப அதெல்லாம் போனாதார் இதுல இருக்கிறார்கள் நாங்கெல்லாம் இப்ப இதுல நின்று ஆப்பிள் ஜூஸ் போட்டு என்னன்னு சொல்லலாம் இன்னும் நிறைய இடத்துல இந்த கருப்பணி காய்ச்சுற சங்கங்கள் நிறைய இருந்தது சரி கருப்பணி காய்ச்சுற சங்கங்கள் கருப்பணி காய்ச்சுற இடங்கள் நிறைய இருந்தது இந்த கதையெல்லாம் இருந்த இடம் நான் சொல்லட்டும் பாப்பா நீங்க எங்கடையா கண்ணாடி போட்டு இதெல்லாம் இல்லாம போயிட்டு எங்கட இந்த தீவுக்குள்ள வச்சுக்கிறோம் ஒருத்தரும் உள்ள வராதீங்க நாங்கள் இன்னும் தவிர இந்த பனங்கள் பனம்பாணி கருப்பணி அதாவது கைதடி அதையும் விட்டுட்டு சரியா வேற யாரும் இந்த கல்ல அல்லது இந்த பனம்பாணியால அல்லது இந்த பினாட்டுகளை ப்ரொடக்ட் பண்ற ரெண்டு கம்பெனியை சொல்லுங்க ரெண்டு நவட்ட பேரை சொல்லுங்க இந்த சேத்துல முளைக்கிற செந்திரா மாதிரி இது 2-3 ஐட்டங்கள் அங்க இருக்கு எல்லாம் வளர்ந்து போய் விடுங்கடா பெருசா கணக்கு வர போகுது இல்ல சொல்லுங்க சொல்லுங்க இது ஆக்காது தெரியும் சொல்லுங்க பாப்போம் இதெல்லாம் வந்துட்டு இந்த Facebookல போட்டோ போடுவீங்க YouTubeல வீடியோ போடுவீங்க இங்க பாருங்க எங்களோட நீங்க வாங்க போக மாட்டோம் நீங்க புதிய அந்த பேக்ல கண்ணாடியும் கொண்டு கொண்டு எல்லாரும் இத வச்சு என்ன செய்ய முடியும் அண்ணா வாங்க பணம் கட்டிய போட்டு பாருங்க பனியோட வாழ்ற சம்பவம் புடிய போட்டு பணம் கட்டிய போட்டு பாருங்க வந்து மாதிரி எங்களை பார்த்து நமார்த்த கரைங்க எங்களுக்கு வேற ஒண்ணு நடக்க போறல அண்ணா வாங்க நீங்க அண்ணா இத கண்ட இடத்துல போயில போட்டுக்கணும் ஏன் போயல எங்க போயல அங்க பாருங்க எப்படி மூர்மத்தை நீங்க ஒரு ஆள் தான தொப்பி போட்டுறீங்க அண்ணா வீட்டு எத்தனை பேர் பாயில படுக்கிறீங்க வீட்டு எத்தனை பேர் ஓலா பாயில கையது சொல்லுங்க ஓலா பாயில அண்ணா இந்த ஓலப்பாயில இருக்கிறவர்கள் எல்லாம் இந்த இயற்கையும் அதில் உள்ள விஷயங்களும் தெரிஞ்சவன் தான் இருக்கிறான் மற்றாக்களுக்கு தெரியல இல்லாட்டி அதை பழகட்டும் அப்பா நீங்க எல்லாம் வந்து மாத்த பாக்க இது ஸ்டைல் ஸ்டைல் சொல்லி மாத்த பாக்க நாங்க மாத்தி கபாட்டி வைக்கிறீங்க பாருங்க ஓல அழகா கண்ணாடி போட்டு வாங்க இப்படிதான் இருக்கு நீங்க என்னன்னு எங்கட ஐட்டத்தை ஒவ்வொரு சந்தியா பெரிய கடை அடிச்சு வைக்கிறோம் சரியா ஒருங்க பியர் எல்லாம் பெரிய இருந்து படிச்சு நல்லா வயது 77 நான் ராமலிங்க மாஸ்டர் கூடம் இதுலேருந்து படிச்சு நொங்கு ஒடிச்சு தான் இங்கிலீஷ் பாட்டு பாடி படிக்கிறாங்க பாட்டு படிக்கிறேன் நொங்கு குடிச்சு இங்கிலீஷ் பாட்டு
பாட்டு படிக்கலாம். இங்கிலீஷ் பாட்டு பாடமாக்கி 1000 ரூபாய் பிரைஸ் எடுத்துறாங்க. என்னடா அது முதல்ல 65ஆம் ஆண்டு படிச்சேன்னா இப்போ 77 வயது. அது ஐ வாண்ட் அ லோன்லி ஏஸ் ஏ க்ரௌட் சொன்னா நான் முகில போல அது இது குடிச்சா படிக்கிறாங்க. I want a lonely as a crowd, the crowds are high, the wheels and hills. When all at once I saw a crowd, a coast of gold in deputy, beside the lake beneath the trees, fluttering and dancing in the breeze. Continuous as a sun, the shining twinkle on the Milky Way, the straight in never ending light, along the Bajaruba Bay, 10,000 so I take climb, so they spectacly run. The base beside the dawn, but they outdid the sparkling base in play. A fight could be such a joke and company. I guess and guess, but did it. அப்படி எங்களுக்கு 100 வசன அமெரிக்க பேர் தான் சாந்தி சொல்லி படிச்சாங்க. அண்ணா பாத்தீங்களா வாழ்வியலுக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்ல. வணக்குகளே நாங்கள் இங்கிலீஷ் படிக்கலாம். 27 வயது 16 வயதுல படிச்ச கல்வி இந்தியோட காலேஜ்ல படிச்சாங்க. ஐயா சொல்றேன் எல்லாம் அத தம்பி இந்த பழைய சொல்றேன் கேளுங்க நீங்க. இந்த பழைய சார்ந்த விஷயத்தை பயன்படுத்தி இங்கிலீஷ் படிக்கலாதா? படிக்கலாம். இப்ப பாருங்க நாங்க நான் பனங்கா சூப்பரா நம்பர் 1 வரோம் முதலாம் இடம். நீ காட்டு சட்ட அதெல்லாம் பரக்கு சோப்பு ஓடிப்போம். ஆனா கடைசியா சொன்னாங்க பனங்கோட்டை சூப்பியானு. எனக்கு ஒரு அசிங்கமா போச்சு. நாங்க எல்லாம் அப்படி லைன்ல இருந்து பனங்கோட்டை பனங்கோட்டை சூப்பியானு போடலாம் தானே. நாங்களும் இந்த பனைமரத்தை பாதுகாத்துக்காக நேற்று ஒரு 30-35 பிள்ளைகளை வச்சு சின்ன சின்ன குட்டி பிள்ளைகளை எல்லாம் வச்சு மண்டதீவில இருந்து அல்லப்பதி வரைக்கும் நாங்களும் பனைமரம் நட்டினாங்க. நாங்களும் உங்களோட டீம் தான். இப்ப சொல்ற மாதிரியான அந்த டவுன்ல பெரிய பெரிய கடை வச்சு விற்கலாம். நீங்களே இந்த பட்டைக்கு வச்சு கல்ல விற்கிறீர்கள். பட்டைக்குள்ள கொண்டு வந்து கல்ல விற்கிறீர்கள். டவுன் சைட்டு அந்த சைட்டு உங்களுக்கு அனுமதி தரீங்க. இப்ப டவுனுக்குள்ள இந்த பனை உற்பத்தியில கல்ல ஒரு சில பேர்களோட பெரிய பெரிய இருக்குது வந்துட்டு அதை யாரு வந்தது? இடத்தை சொல்லுங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க. இடத்தை சொல்லுங்க. நாங்கள் இப்ப மதுக்கு எதிரானாக்கெல்லாம் சரி கல்லுக்கு சப்போர்ட் இல்ல. ஆனா நீங்க இடத்தை சொல்லுங்க. நாங்க கல்லையே குடிச்சு பழகிட்டோம். நாங்க டவுன்ல போய் குடிக்கல. அப்படி உங்களோட உற்பத்தி பெருசா அங்க போனானா இந்த இங்கிலீஷ் வராது, வேற இங்கிலீஷ் வரும். அதுக்கு தான் போறது வார்த்தையில. ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? பியர் இந்த பெர்சன்டேஜ் எவ்வளவு? ஆல்கஹால் பெர்சன்டேஜ் தெரியாது. அண்ணா எங்கண்ணா சமூகம் வியாபாரத்துக்காண்டி மரத்தை வளர்க்கல பனைய போட்டுறதுங்க வாழ்வியல் எங்க இடத்துல வச்சுதான் சாராயம் பழைய வச்சு ஓகே. இப்ப நாங்க ஒரு விஷயத்துக்கு வருவோம். உண்மையில நல்ல விஷயம். ஒரு சின்ன ஒரு சிந்தனையை கிளற மாதிரியான செயற்பாடு தான் இந்த அரங்க செயற்பாடு செய்திருக்கிறாங்க. உண்மையில நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள புதங்கி போயிருக்கு. சில ஆட்களோட ஆதங்கங்கள் இருக்கு, சில ஆட்களுக்கு இயலாமை இருக்கு, பெரிய பெரிய மார்க்கெட்டோட சண்டை பிடிக்கலாம் இருக்கு. ஆனா உண்மை என்று ஒன்று இருக்கு. அந்த உண்மையை எப்படியான பனை திருவிழாக்குழு கூட கண்டுபிடிக்க வேணும். மற்றாக்கள் இதை செய்யல அப்பால என்னால சின்ன என்ன மாற்றத்தை செய்யலாமான்னு யோசிக்கலாம் தோணுது. ஒரு சோகம் ஒன்று வருது. எங்கண்ட அது ஒரு சென்டிமெண்டா தான் நாங்க பாக்குறோம். எங்களோட உறவா இருக்குது. வீட்டுக்கு ஒரு பனைமரம் வைக்கிறதால என்ன குறைய போகுது? வீட்டுக்கு ஒரு பனைமரம். நான் யாழ்ப்பாணத்துல இருக்கிறேன். நான் இந்த பனையை நேசிக்கிறேன். நான் மரங்களை நேசிக்கிறேன். எல்லா மரங்களையும் நாங்கள் வைக்கிறோம். அதே மாதிரி ஒரு பனைமரம் வீட்டுல இது பெரிய இடத்தை பிடிக்க போறதோ இந்த போறதோ இல்லாடி வீட்டுக்கு மேல விழுந்து சேதப்படுத்த போறதோ இல்ல. வீட்டுக்கு ஒரு பனைமரம் நடுவோம். நாங்கள் மண் வளத்தையும் நீர் வளத்தையும் நாங்கள் காப்பாற்றணும் என்று கேட்டுக்கொள்றேன். I tried it already. Yeah, it's good. I like it. How you feel that when you drink it, Tony?
Good. Good. It's a little strong, but I like it. Compared to by alcohol, which one is a good one? Alcohol or toddy? Alcohol, what type of alcohol? Like Arak. Arak. I love Arak. Arak. Yeah. It's nice. That's it. Thanks. மா போட்டு இங்கே கூழ் காய்ச்சி கொண்டிருக்கணும். வாங்க கூழ் பார்ப்போம் என்ன மாதிரி காய்ச்சினோம்னு சொல்லி. என்ன செய்யணும்? அதான் காய்ச்சி எடுத்தா அப்புறம் வரதான் இது இத பாணின்றது. இந்த பாணியை இப்படியே வச்சிருந்தா கனகாலம் கிடக்கும். அந்த கள்ளக்காரம் சொல்லி ஒன்று சொல்லிச்சுனா அந்த கள்ளக்காரன் சீனி விளையும். இதை வந்து ஒரு முட்டிக்க வைக்கும். இதுக்க வச்சு எடுக்கலாம், இந்த விரல் எடுக்கும். முட்டிக்க விட்டுட்டு நீங்க கட்டி விட்டு அதுக்கு அப்படி இந்த முட்டி மாதிரி அந்த இடத்துக்கு அப்படியே வரும். இது இப்படி செய்துதான் வைக்கும். இது வந்து அந்த கருப்பணியை கருப்பணி வந்து ஒரு நாளைக்கு இருக்கிறது கஷ்டம். ஒரு நாளைக்கு இருக்காது. இறைக்கு 2-3 மணி நேரத்துக்கு காய்ச்சிடும். அந்த காய்ச்சி இது வந்து கனகாலம் இருக்கு. இது வந்து அந்த முட்டிக்க வச்சு மட்டும் அந்த கள்ளக்காரம் இதை பேருந்து காய்ச்சினா இப்ப இது வந்து சொன்னா அந்த நான் கொஞ்சம் இன்னும் நல்லா தடிச்சு வந்துச்சுன்னு சொன்னா இப்ப அந்த என்ன சொன்னாங்க பின்னி மீனம் பிணை மீனம் புள்ளி இல்லை அது குட்டான் பின்னி அது புள்ள அந்த குட்டானுக்கு பிடிக்கும். சில பேர் குட்டான் கட்டியா வரும் அந்த வெளியே தெரியாது. இந்த ரோட்டை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நாங்கள் பனை எவ்வளவு ஒரு பொக்கிஷமாக பார்க்குறோம் சொல்லி. 2 சைட்டும் பனை வச்சு வளர்த்துருக்குறோம். ஓகே, இந்த பனை திருவிழாவை பார்த்த எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்கே ஒரு புல்லரிப்பாக இருக்குது. அப்படி ஒரு நல்ல வீடியோ இது, உண்மையாகவே ஒரு சிறந்த வீடியோ இது. பார்க்க எனக்கு நின்று எடுக்கணும் போலே இருக்குது. அவ்வளோ நல்ல வீடியோ. இதை பார்த்த எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ பார்த்தாங்க கமெண்ட் பண்ணுங்க, கட்டாயம் இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய்.